அதிபர் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் சுகாஸ் பகிரங்கம். தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றது ராஜபக்ஷ எச்சரிக்கை. உறுதியான முடிவை அறிவிக்க வேண்டும் மொட்டு அமைச்சர்கள் அழுத்தம். தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதால் அதிபர் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆலோசகர் சட்டத்தரணி க சுகாஸ் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபர் தேர்தலில் ரணில், சஜித், அனுரகுமார், சில வேளைகளில் பொன்சேகா, தம்பிக பெரேரா, சம்பிக்க ரணவக ஆகியோர்கள் போட்டி இடலாம். ஆனால் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள் இவர்களில் யாரும் இல்லை. இதனால் அதிபர் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும். இல்லாது போனால் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் 3க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டால் ஒன்றை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து மற்றதை சிங்கள பௌத்தர்களுக்கே வாக்களிக்க வேண்டும். இதன் மூலம் பாதகத்தன்மைகளையே சிறுபான்மை சமூகம் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றார்கள். பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மக்களின் வாக்குகளை தமது தேவைக்கு பாவிக்கின்றனர். அரசியல் யாப்பின்படி அதிபர் தேர்தல் இடம்பெறும் என்பதுடன் அந்த தேர்தலில் எமது கட்சி வேட்பாளராக தமிழ், சிங்கள, முஸ்லிம், பரங்கிய, மலேய மக்களால் விரும்பக்கூடிய ஒருவரையே வேட்பாளராக முன்னிலைப்படுத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய ஆசிரியர் நியமனங்களுக்கு மீண்டும் விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற வடக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஆளுநர், ஆசிரியர் பதவிக்கான போட்டி பரீட்சையில் 3000 பேர் தோற்றிய போதிலும் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்டு 356 பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்படுகின்றது. எனினும் அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இன்னும் 2 வாரங்களில் மீண்டும் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எஞ்சிய வெற்றிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்தர வகுப்புகளுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. யாழ் மாவட்டம் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களுக்கு புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மாணவர்களின் உளநலம் தொடர்பில் சிந்தித்து புதிய தொழில்நுட்ப முறைகளை கையாண்டு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அரச தொழிலை மாத்திரம் எதிர்பார்க்காத புதிய சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் ஹட்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானமிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை மேலும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை ரணில் விக்ரமசிங்க விரும்பினால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை முதலில் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் பத்திரமுல்லை வாட்டர்சேஜ் ஹோட்டலில் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கு ஏற்பாடு செய்திருந்த ரகசிய சந்திப்பிலேயே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்திற்கு அமைச்சர்
அமைச்சர்களை அழைத்திருந்தார். வெளியாட்கள் யாரும் இதில் பங்கேற்கவில்லை. இதற்கு அமைச்சர்கள் தவிர மஹிந்த ஆனந்த் அளுத்கமகே எம்பி மாத்திரமே அழைக்கப்பட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் அதனை நாட்டுக்கு முன் தமது கட்சிக்கு தெரிவிக்க வேண்டும் என சீதா அரம்பே போல அரிந்திக பெர்னாண்டோ உள்ளிட்ட அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களை பிரசன்னர் ரணதுங்க, கஞ்சன விஜயசேகர, மஹிந்த ஆனந்த் அளுத்கமகே ஆகியோர் கவனத்தில் எடுத்ததாக கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா மற்றும் திசாதநாயக ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முறிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமக்கு அதிபர் வேட்பு மனுவை வழங்குமாறு பொன்சேகா விடுத்த கோரிக்கையே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. பொன்சேகாவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசாதநாயக நியமிக்கப்பட்டிருந்தார். இதன்படி இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அதிபர் வேட்புமனு மீதான கோரிக்கை காரணமாக கலந்துரையாடல்களை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் தேடப்படும் நபர் ஒருவர் IS பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்பு உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் கூலி தொழிலாளியாக செயற்படும் 46 வயதான ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மான் ஜெராட் என்பவரே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தேடப்பட்டு வருகின்றார். அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு IS பயங்கரவாதிகளான இலங்கையை சேர்ந்து 4 தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கமைய குறித்த சந்தேக நபரை கண்டறியும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த 34 வயதுடைய நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஒருவருடன் அக்குழுவினர் இந்தியா செல்வதற்கு முந்தைய நாள் அவர் தொலைபேசியில் பேசியதும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததும் தெரியவந்துள்ளது. இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவில் மீண்டும் ஆஜராகுமாறு குறித்த நபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுகம் தற்போது சூறாவளியாக விரிவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையை சூழ உள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சூழ உள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரீமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்காள விரிகுடா கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் அளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.